முதலில் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இன்னைக்கு கூட நாங்கள் பத்திரிகை மீட்டே தேவையில்லை நினைச்சிட்டு இருந்தோம். இருந்தாலும் கூட இன்னைக்கு கூட ஒரு குறிப்பா ஒரு சில பத்திரிகைகள் தொடர்ந்து நாங்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்க எல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஏமாற்றம் சொல்லி போட்டு தொடர்ந்து அதை எழுதிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட குறிப்பா தினகரன், சன் டிவி போன்ற பத்திரிகைகள் மிகைப்படுத்தி தினமும் இந்த நியூஸை போட்டுருக்காங்க. இன்னும் சில பத்திரிகைகள்லாம் இதுக்கு முன்னாடி அதிகமாக பிரஸ் மீட் பண்ண எங்களது அமைப்பு செயலாளர் அருமையண்ணன் சி.வி. சண்முகன் அவர்களோ நான் பேசும் பொழுதோ ஏதாவது ஒரு முறையாவது நாங்க இப்படி அமைச்சர்களா உள்ள சொல்லல ஒண்ணு. அதே போல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தாவக தரப்புல பிரஸ் மீட் பண்ணும் போதும் அவங்க அமைச்சர்களா எங்கிட்ட கேட்கலன்னு சொல்லி அவங்களும் விளக்கமா சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில பேர் இது எங்களுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டு பண்ணுவதற்காக இதை தொடர்ந்துட்டு இருக்காங்க. நாங்க எங்களை பொறுத்தளவுக்கு தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு மக்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதே போல திமுக எதிர்ப்புல இன்னைக்கு அவங்களும் அதே போல திமுக எதிர்த்த நாங்க தொடர்ந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா அரசியல் பண்ணி நாங்க மக்களை சந்திச்சோம். அவங்களும் அதே போல சந்திச்சாங்க. இந்த அடிப்படையில தான் மக்கள் இன்னைக்கு ஆதரவு என்ற அடிப்படையில் தான் அந்த ஆதரவு சொல்லி தெளிவுபடுத்திட்டோம். இதை இதுக்கு முன்னாடி நாங்களும் தெளிவு பண்ணோம். ஆகவே தொடர்ந்து ஆனா பாத்தீங்கன்னா எங்களது கழக தொண்டர்கிட்ட பொதுமக்கள் கிட்ட ஒரு பெரிய குரூப் இதை கொண்டு சேர்த்திட்டே இருக்காங்க. எங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்களை பொறுத்தளவுக்கு அதிமுக இன்றைக்கு தோல்வி செஞ்சிருக்கிறது நாங்கள் ஏத்துக்கிறோம். அதை எப்படி சரி பண்ண முடியும், எப்படி சரி பண்ண வேண்டும், அதுக்கு தானே தொடர்ந்து பாத்தீங்கன்னா அது நாங்க அதிமுக உடனே பிளவு அதெல்லாம் கிடையாது. எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இதை திரும்பி சொல்லிட்டு அந்த கருத்து வேறுபாடு எப்படி சரி செய்யணும் அதுக்கு தான் நாங்க பாத்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க. அதை பேசி ஒரு பொதுக்குழு கூட்டம்னு சொல்லி கோரிக்கை பொதுச்செயர் இப்பவும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு சொன்னா இப்ப எப்ப அண்ணன் எடப்பாடியார் தான் பொதுச்செயர். நாங்க அவங்ககிட்ட தான் அது கொடுப்போம்னு சொல்லி நாங்க ஆய்வு பண்ணணும் எப்படி இந்த தோல்வி வந்ததுன்னு சொல்லி இதைத்தான் சொல்லிட்டு. ஆனால் தொடர்ந்து இதை ஒரு தவறான எண்ணத்தை பதவிக்காக கொண்டு போய் சில பேர் ஒரு பெரிய டீம் ஒர்க்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தவறான எண்ணத்தை இதுக்கு அந்த ஆளுங்கட்சி தரப்பும் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க. அதே போல பாத்தீங்கன்னா நாங்களும் அதை பத்தி இதுவரையிலும் நாங்க அதை பத்தி பேச முடியல. நாங்க எதுக்காக ஆதரவு ஃபர்ஸ்ட் நாங்க விளக்கம் சொல்லிட்டோம். ஆனா தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதை எழுதிட்டு இருக்காங்க. நாங்க கூட சரி இதுக்கு ஒன்றும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அதை எழுதுறாங்க. ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு தவறான எண்ணத்தை இப்ப பாத்தீங்க இப்ப இருக்க சூழ்நிலையில ஊடகங்கள் ட்விட்டர், பேஸ்புக் எல்லாம் ஒரு தவறான ஒரு எண்ணத்தை எடுத்து இதை அப்படியே பரப்பி மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு காலம் மாறிட்டு இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா நாங்க ஆதரவு கொடுத்தது மட்டுமல்ல, நாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அஜெண்டாவே ரெடி பண்ணோம். அதுல பாத்தீங்கன்னா இதே போல சட்டமன்றத்தில் அன்னைக்கு நாங்க ஆதரவு கொடுத்து பேசும்போது நான் தெளிவா சொல்லியிருக்கேன். பதவிக்காக நான் பதிவாயிருக்குது, பதவிக்காகவோ ஆசைப்பட்டு எதுக்குமே நாங்கள் திமுக எதிர்ப்பு. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் செல்வாக்கம் இருக்கிறாங்க நாங்க ஆதரவு கொடுக்க சொல்லி போட்டு சட்டமன்றத்தில் நான் தான் பேசினேன். அன்னைக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி பேசும்போது அதுலயும் பதிவு பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இதை எங்களுடைய தொண்டர்கிட்ட கொண்டு சேர்த்துறது, கீழே போய் சேர்த்துறது ஒரு குரூப் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. முற்றிலும் அது தவறானது. அது மட்டுமல்ல, ஒரு செய்தியை ஊடகங்களும் அன்பான வேண்டுகோள் பத்திரிகைகளும் ஒரு சரியான செய்தியை கொண்டு போய் சேர்த்துங்க. அதாவது ஒரு சுட சுட செய்தி வேணுங்கிறதுக்காக சில பேர் எல்லாத்தையும் சொல்ல ஒரு சில ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் அதே போல ட்விட்டர், பேஸ்புக்கில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பரப்பிட்டே இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த பத்திரிகை மீட் பண்ணோம். அதே போல பாத்தீங்கன்னா நாங்க மிகப்பெரிய கோரிக்கை இன்னைக்கு முதலமைச்சர் இங்க வரும்போதும் அதை நாங்க பேசணும். கோரிக்கை நாங்க ஒரு புக்லெட் மாதிரியே ரெடி பண்ணி அன்னைக்கு சொன்னோம். நான் சட்டமன்றத்தில் அன்னைக்கு பேசும்போது சொன்னேன் அம்மாவுடைய திட்டங்கள் தொடரணும். குறிப்பா பாத்தீங்கன்னா அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், அம்மா மினி கிளினிக், அம்மா குடிநீர், குடிமராம் திட்டம், அதே போல பார்த்தீங்கன்னா கழகாட்சியில் 7.5% நாங்கள் கொண்டு வந்தோம். அதை 10% உயர்த்த வேண்டும். 125 நாள் பாத்தீங்கன்னா இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை அதை 150 நாள் உயர்த்தணும். இப்படி பல்வேறு ஒரு புக்லெட்டே ரெடி பண்ணி இதெல்லாம் அந்த ஆதரவுக்கு
அந்த இதெல்லாம் நாங்க ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நீங்க பண்ணணும், இந்த திட்டங்கள்லாம் மக்களுக்கு தரோம்னு சொல்லி போட்டு மக்களும் முக்கியம். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நாங்க எங்க பின்னாடி வந்து திமுக எதிர்ப்பு முக்கியம். இப்படி அரசியல் அவங்க பண்ணி வந்தங்காட்டி தான் 2 பேரும் ஒரே கோர்ட்ல வந்தங்காட்டி தான் நாங்க அந்த ஆதரவு கொடுத்தோம். அதே போல பாத்தீங்கன்னா எங்களை பொறுத்தளவுக்கு அதே போல சில பேர் என்ன பண்றாங்க, நாங்க கட்சி ஆபீஸ் பிடிக்க போறோம்னு சொல்லி சில ஊடகங்கள் பிளாஸ் நியூஸ் போடுறீங்க. தெளிவா அன்னைக்கு சிவி சண்முகம் பேசும்போது சொன்னாரு, நாங்களும் சொன்னோம் அந்த மாதிரி எண்ணமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்க இதுவரையிலும் அன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் நான் பேசும்போது சரி, எங்களது அமைப்பு செயலாளர் அண்ணன் பேசும்போது சரி, நாங்க எங்களை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான், அவர்கிட்ட தான் அந்த பொதுக்குழு கூட்டம் கோரிக்கை கொடுக்கிறோம். மறு ஆய்வு பண்ணணும், எல்லாம் ஒண்ணு சேர்த்தணும், கட்சி பலப்படுத்தணும். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி கண்டிப்பா தமிழ்நாட்டில் அமைய வேண்டும். இது கட்சி வந்து எங்களுடைய உயிர். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட நாங்கெல்லாம் ஒரு தலைமுறை தாண்டி அந்த கட்சியில் இருக்கிறோம். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்து எங்களுடைய தந்தை எல்லாம் விஜயபாஸ்கரன் தந்தை, தங்கமணி தந்தை, சிவி சண்முகனுடைய தந்தை, எல்லாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாமே ஆரம்பத்திலிருந்து இந்த கட்சிக்காக இருந்தவங்க. கட்சி வந்து எங்க உயிர் மூச்சு. ஆகவே ஒரு தவறான கருத்துக்களை திரும்ப பதவிக்காக தயவுசெய்து இனியாவது எழுதாதீங்க. அதாவது யார் பதவி கொடுக்கணும் அவங்களும் தெளிவுபடுத்தி பேட்டியே கொடுத்து சொல்லிட்டாங்க 3 நாளைக்கு முன்னாடி. அதாவது நேத்து அமைச்சரா போடுறாங்க, அதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. அவங்க வந்து அப்படி எதிர்பார்த்து வரல, எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு, அந்த அடிப்படையில் தான் வர்றாங்கன்னு சொல்லி போட்டாகவே இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல கோரிக்கைகள், அதாவது நாங்க என்ன செயல்படுத்திருக்கோமோ சரி, இவங்க நீங்க வந்திருக்கீங்க அதை செயல்படுத்தணும். அம்மா அறிவித்த திட்டங்கள்லாம் கடந்த முறை வந்த திட்டங்கள் நிறுத்தப்பட்டது, அந்த திட்டங்கள்லாம் தொடரணும். இப்படி கோரிக்கை ஆரோக்கியமான கோரிக்கைகள் வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யாருமே எழுதுறது இல்லை. ஆகவே பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு இனியாவது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க வந்து மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைய எங்களை பொறுத்தளவுக்கு, நாங்க கட்சியை பொறுத்தளவுக்கு எந்த காலத்துல அன்னைக்கு சொல்லியிருக்கோம், எங்களுக்கு உடைக்கவோ பிரிக்கவோ அந்த எண்ணமெல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தோல்வியை நாங்க ஒத்துக்கிறோம், அதை ஆராயணும், நாங்க ஆராய்வோம். அதே போல பாத்தீங்கன்னா மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் வருவதற்கு, அதிமுக ஆட்சி கொண்டு வருவதற்கு, புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி கொண்டு வருவதற்கு நாங்கள் பாடுபடுவோம். பொதுக்குழுக்காக எப்ப நம்ம லெட்டர் கொடுக்க போறோம்? சொல்றேன் திரும்ப.